ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2026ல வெளியான அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான சைக்கோ த்ரில்லர் படங்க. இப்போதைக்கு இந்த படம் மலையாளத்துல மட்டும் தான் கைஸ் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஜான் மற்றும் மேரி அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டர் தம்பதி ரொம்ப டேஞ்சரான கிரிமினல்ஸை பத்தின நியூஸை ரெடி பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பத்தின உங்களோட கருத்துக்கள் இருந்ததுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு மெயில் ஐடியும் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு ஒரு கிரிமினல் கிட்ட இருந்து மெயில் வருதுங்க. அந்த மெயில்ல அவன் என்ன மெசேஜ் பண்ணி இருந்திருப்பான்னா, அவன் மேரி கிட்ட இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறதாகவும், இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக மேரியா அவனோட வீட்டுக்கு வர சொல்லியும் மெயில் போட்டிருப்பாங்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பேரை ஜஸ்ட் கூகுளில் போட்டாலே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த கிரிமினல் மெசேஜ் பண்ணி இருந்திருப்பான். அவன் சொன்ன மாதிரியே அவனோட பேரை கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்ச மோசமான மற்றும் கேவலமான ஒரு கிரிமினல் அப்படின்றது தெரிய வருது. அவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மேரி நினைக்கிறாங்க. பட் மேரியோட பாய் ஃப்ரெண்டுக்கு இதுல சுத்தமா உடன்பாடே கிடையாதுங்க. மேரி அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி மேரியோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இந்த கிரிமினலை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கு போறாங்க. ஆல்ரெடி அவன் ஏகப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை அழிச்சவன். அவனை நம்பி இவங்க ரெண்டு பேரும் அவனோட வீட்டுக்கு போறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட பேரு மேரிங்க. நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஒரு டிவில ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. இப்போ நம்ம ஹீரோன் யாரோ ஒரு நபரை தேடிட்டு ஹிமாலயாஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அங்க கடும் குளிர்ல அவதிப்பட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து டீடைலா பார்க்கலாம். நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சேனல்ல ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்ட ஒரு பொண்ணோட அம்மாவை மீட் பண்றதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அந்த அம்மா கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. கண்ணை மூடினாலே என் பொண்ணோட அழுகுறலா கேட்டுட்டு இருக்கு. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் வெளியில சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். என்னோட மகளுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட அம்மா ரொம்ப எமோஷனலாயி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் ஜான் தான் பாத்தீங்கன்னா கேமராமேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. போதும் ஜான், அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜை டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க. இது சம்பந்தமா நம்ம ஹீரோன் பேசவும் செய்யறாங்க. நாளுக்கு நாள் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறிக்குள்ளாயிட்டு இருக்கு. அதற்கு பெரிய உதாரணம், கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 4000 போக்சோ வழக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. சட்டத்துக்கு முன்னாடி நியாயம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த அம்மாவுடைய அழுகுறலை அவ்வளவு சீக்கிரம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட முடியாது அப்படின்னு இவங்க நியூஸ்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராமோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல் எல்லாத்தையுமே எடிட்டர் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமராமேன் ஜானை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜானும் நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பாத்தீங்கன்னா அன்பை வச்சுக்கிட்டு ஒரே டிவி சேனல்ல அவர் கேமராமேனாகவும் நம்ம ஹீரோன் ஒரு ரிப்போர்ட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பர்சனல் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு கிரிமினலா நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த கிரிமினலுக்கு கிட்டத்தட்ட 75 வயசு ஆகுதுங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய, குறிப்பா ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் வீட்லயே ரொம்ப கொடூரமான ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கான். சோ அந்த நாய் பாத்தீங்கன்னா பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்கு பசி ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவனே நல்லா ஒரு கறி சாப்பாட்டை ரெடி பண்ணி அந்த நாய்க்கு சாப்பாடா கொண்டு போய் வைக்கிறான். அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோனோட ப்ரோக்ராமும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட முடிவுல இந்த ப்ரோக்ராமை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலோ இல்ல இது போன்ற ஏதாவது விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மெயில் ஐடியை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மெயில் ஐடியை இந்த கிரிமினல் நோட் பண்ணி வச்சுப்பான். அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடிக்கு ஏதோ ஒரு சில விஷயங்களை எல்லாம் டைப் பண்ணி மெயில் போட்டு விட்டுட்டு அந்த நாயை பாக்குறதுக்காக வராங்க. அந்த நாய் பாத்தீங்கன்னா சாப்பாட்டை மிச்சம் வச்சிருந்திருக்குது போல. அதை பார்த்துட்டு ஒரு பெரிய பேட்டாலேயே அந்த நாயை போட்டு அடி அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. அது உசுரோட இருக்குதா இல்லையானே தெரியல. இப்போ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனும் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து மெயில் வருங்க. மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற நபர் கிட்ட இருந்து தான் மெயில் வந்திருக்கும். அந்த மெயில்ல அவன் என்ன சொல்லிருப்பானா, என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட பேரை சர்ச் பண்ணாலே போதும், என்னோட டீடைல் எல்லாமே கிடைக்கும். என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நீ என்னோட வீட்டுக்கு வா, என் மூலமா உனக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும், உனக்கும் பெனிஃபிட் தான், நம்ம கூடி சீக்கிரம் சந்திப்போம் அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மெயில பார்த்து நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு ஹாலுக்கு வராங்க. லேப்டாப் ஓபன் பண்ணி அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற பேரை இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் அதிர்ச்சிக்குள்ளாகிற அளவுக்கு இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற நபரை பத்தின பல இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்நெட்ல இருக்குதுங்க. இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்றவன் என்னென்ன கிரைம் எல்லாம் பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா ஜான் எழுந்திருச்சு வந்துடுறாரு. என்னாச்சு, தூங்காம லேப்டாப் ஓபன் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு தூக்கம் வரல அதனால தான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி வா நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நம்ம ஹீரோனை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோன் ஜான் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. பேசிக்கா அவன் ஒரு ரேப் அக்யூஸ்ட் அப்படின்றது தெரிய வருதுங்க. அவன் நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கானா, அதை பத்தி இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்ட ஜான் என்ன சொல்றாருன்னா, அவன் ஒரு ரேப் அக்யூஸ்ட், அவனை எதுக்காக போய் நம்ம இன்டர்வியூ எடுக்கணும், இது நமக்கு தேவைதானா வேண்டாம் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடந்த 6 மாசமாவே இந்த மாதிரி டார்க்கான கண்டென்ட் எடுத்து தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்ற மாதிரி ஜான் சொல்றாரு. ஜான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பண்ணாம நம்ம லைஃபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரியான விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்ல வராரு. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிஆரா ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குதான். ஸோ நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிக்கு பிஆரா போய் ஜாயின் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. அதனால எந்த யூஸும் கிடையாது, வேண்டாம் அப்படின்ட்டு. ஜான் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 6 மாசமா நம்ம இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாதிக்கப்பட்டவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாம் மீட் பண்ணி அவங்களுடைய கண்ணீர் கஷ்டம் இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வாழ்க்கையை வெறுத்து போச்சு. பட் செலிபிரிட்டி பிஆர் வேலை இப்படி கஷ்டமா எல்லாம் இருக்காது, ஜாலியா இருக்கும். அந்த செலிபிரிட்டியோட பிசினஸ் டெவலப்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷன்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த ரீல்ஸுக்கு கண்டென்ட் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். நம்மளும் நிறைய விஷயங்களை கத்துப்போம். அது மட்டும் இல்லாம பெட்டர் சேலரி பேக்கேஜும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடு அப்படின்ற மாதிரி ஜான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோனு கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஆனா புது வேலையில ஜாயின் பண்றதுக்கு இன்னும் டைம் இருக்குதுங்க. ஸோ அந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற கிரிமினலை இன்டர்வியூ பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஹிமாலயாஸ்க்கு ஒரு ட்ரிப்புக்கு போகலாம், ஸோ அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசி வச்சுட்டு இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற நபரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வராங்க. அவன் ஸ்டே பண்ணிருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ள ஒரு வீடுங்க. அந்த வீட்டில் அவன் மட்டும் தான் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் போல. ஸோ அந்த இடத்துல இவங்க காரை கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஜான் கையில கேமரா எடுத்துட்டு காரை விட்டு இறங்கி போறாரு. அந்த இடத்துல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக. பார்த்தா அந்த இடத்துல இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற கிரிமினல் நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த ஆளை பார்த்தாலே ஜானுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குதுங்க. தன்னோட காதலி ரொம்பவே கம்பல் பண்ணதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த அலெக்சாண்டருக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு கேமரா முன்னாடி நின்று அவனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரடக்ஷனை கேட்க ஜானுக்கு டென்ஷன் தான் கைஸ் ஆகுது. இந்த அமோஸ் அலெக்சாண்டரோட 20வது வயதுல அவருடைய முன்னாள் காதலியை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்காருங்க. அதை தொடர்ந்து 7 முறை இவர் மேல செக்ஸுவல் அசால்ட் கேஸ் வந்து பதியப்பட்டிருக்குது. பல முறை இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாராம். இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட 27 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருந்திருக்கானா. ஃப்ராடு பண்றது, ஆள்மாறாட்டத்தனம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரைமை பண்ணியிருக்கிறான். ஸோ இவன் செஞ்ச கிரைம் வந்து கொஞ்சமா தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இவனை பத்தி தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு இவங்க ஃபர்தரா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போறாங்க. என்னோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பாக்குறதுக்காக வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னோட இன்டர்வியூ பாக்குறதுனால ஆடியன்ஸ்க்கு எந்த பயனும் கிடையாது. ஆனா என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுனால நீங்க வந்து ஃபேமஸ் ஆயிரலாம், உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பயன் இருக்கோ இல்லையோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களை மாதிரி மட்டும் ஆகவே கூடாதுன்னு எவனாவது ஒருத்தன் நினைச்சா கூட போதும், அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்டு அவன் டென்ஷன் ஆகுறாங்க. அவன் வீட்டுக்கே வந்து அவனை டேமேஜ் படுத்தினா கண்டிப்பா டென்ஷன் தானே ஆவான். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே இந்த அமோஸ் அலெக்சாண்டர் பட்டுன்னு டோரை லாக் பண்ணிக்கிறான். ஆனா ஜானுக்கு டோரை லாக் பண்ணி வச்சு இன்டர்வியூ எடுக்கிறதுல உடன்பாடு இல்ல. பட்டுன்னு டோரை ஓபன் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற கிரிமினல் போய் ஒரு கட்டிங்கை போட்டு இன்டர்வியூக்கு கோஆபரேட் பண்றதுக்காக வந்து உட்கார்றான். கேமரா மைக்கு எல்லாத்தையுமே ப்ராப்பரா செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இவன் பேச ஆரம்பிக்கிறான். என் பேரு அமோஸ் அலெக்சாண்டர். இந்தியாவோட சட்டத்தின்படி நான் ஒரு குற்றவாளி. இவர் மேல மல்டிபிள் செக்ஷுவல் அசால்ட் கேஸ் இருக்கான். நிறைய ஆள்மாறாட்டத்தனம் எல்லாம் பண்ணி மாட்டி இருந்திருக்கிறாராம். பட் எத்தனை விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆளா, எல்லா ஃபீலிங்ஸுக்கும் இயங்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சக மனிதரை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு ஆளு எப்படி சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்ல முடியும். 1967ல இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்றவருக்கு 20 வயசுங்க. அவருடைய 20 வயசுல தான் முதல் குற்றத்தை பண்றாரு. அதுக்கப்புறம் 1968ல அந்த சம்பவத்தை பண்ண அடுத்த வருஷமே போலீஸ்ல மாட்டுறாரு. இவர் போலீஸ்ல மாட்டின அந்த டைம்ல மட்டும் 54 செக்ஸுவல் அசால்ட் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. அதுல 3 அண்ணம் இவர் பண்ணது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியில இருந்து இவர் எஸ்கேப் ஆயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1972ல போலீஸ்ல மாட்டிக்கிட்டாருங்க. நம்ம ஹீரோனுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1967ல அதாவது இந்த அலெக்சாண்டரோடைய 20வது வயதுல தான் முதல் குற்றத்தை பண்ணி கிரிமினலா ஐடென்டிஃபை ஆயிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரோட இளமை பருவம் மற்றும் குழந்தை பருவத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, சோ எது இவரை கிரிமினலா மாத்துச்சு அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த காலகட்டத்தில் தாங்க இவர் பிறந்திருக்கிறாரு. ஸோ இவருடைய அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்திருக்காரு. உனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் என்னால் அதை சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா பத்தி கேள்வி கேட்கறதை இவர் நிப்பாட்டிட்டாருங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவங்க அம்மா ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி உங்க அம்மாவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, துரோகம் பண்றவங்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் எதுக்கு பேரு, ஒரு பெண் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எல்லா பெண்களும் ஏமாத்துக்காரங்க கிடையாது அப்படின்ட்டு. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா பொண்ணுங்களும் ஏமாத்துக்காரங்க இல்லாம இருக்கலாம், ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படித்தான் அப்படின்னு இந்த அமோஸ் அலெக்சாண்டர் சொல்றாருங்க. உங்களோட முதல் கிரைமை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
அதுக்கு இந்த அமோஸ் அலெக்சாண்டர் சொல்றாருங்க, இது வரைக்கும் இவர் பண்ணார் இல்லையா, எல்லா கிரைமையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சுக்கிட்டு தான் பண்ணதா சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. டேபிள்ல 3 கிளாஸ் இருக்குது, ஜூஸ் ஏதோ குடிச்சிருந்திருப்பாங்க போல. பார்த்தா இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்றவர் ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வீட்டை விட்டு வெளியில வராருங்க. பெரிய பேக் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில இவங்க வந்த கார் நின்றுட்டு இருக்குது. அந்த காரை தாண்டி இவரு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்த நம்ம ஹீரோயின் மற்றும் ஜானோடைய நிலைமை என்ன அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அந்த இடத்த விட்டு இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்றவர் தப்பிச்சு போற மாதிரி தான் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனும் ஜானும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ளாட்டை காட்டுறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோன் தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஜான் தான் வந்திருக்கிறாரு. எங்கே போன ஜான், வீட்டுக்கு வராமல் எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஜானுக்கு நம்ம ஹீரோயின் மேலே செம்ம கோவங்க. நான் அப்போவே சொன்னேன் அந்த இடத்துக்கு போய் இன்டர்வியூ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, உன்னோடைய பிடிவாதத்தினால நம்ம அந்த இடத்துக்கு போகணும், சென்சேஷனல் நியூஸை நீ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, போடு. 2 ஜேர்னலிஸ்ட்டுங்க அந்த கிரிமினலை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிட்டு நமக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் சேர்த்தி போடு. ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி தானே இதெல்லாம் பண்ண, நல்லாவே ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. பேசிக்கா அந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற கிரிமினல்னால இவங்க ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிருந்திருக்காங்க. ஜானோடைய பேச்சை கேட்காம இவங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட் எடுத்ததுனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் சண்டை போட்டுட்டே பாத்தீங்கன்னா ஜான் அவருடைய பொருட்களை எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸோ அவருக்கு நம்ம ஹீரோயின் கூட வாழ்றதுல விருப்பம் இல்லை போல. விமன் சேஃப்டி, விமனுக்கு நியாயம் வேணும் அப்படி இப்படின்னு தானே நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ இந்த விஷயத்தை மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னு வையேன், இதுவே ஒரு டிபேட் ஆகும், எங்க கொண்டு போய் உன்னோட மூஞ்சியை வச்சுக்குவ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை ஜான் முன்வைக்கிறாருங்க. எதுக்குமே நம்ம ஹீரோனால பதிலே சொல்ல முடியல. சரி, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னாலும் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜான் கிட்ட நீ என்னை ஏமாத்திட்ட, நீ என் கூட இருப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ நீ வந்து கிளம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஏமாத்துக்காரன் கிடையாது, அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவும் கிடையாது, என்னுடைய அழகான வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன் கூட வாழணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறேன்றாருங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க. அதுக்கு ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய கனவு வந்துட்டு வாழ்க்கையில க்ரோ ஆகுறது, ஆனா உன் கூட இருந்தோம்னா அந்த க்ரோத் எல்லாம் கிடைக்காது, அதனால நமக்கு செட் ஆகாது அப்படின்றாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு கோலை பயந்துட்டு இதுல இருந்து வெளியில போற அப்படின்ட்டு. ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ அவன் எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல, உன்னை எப்படி இன்வைட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்தானோ அதே மாதிரி இன்னொரு ஜேர்னலிஸ்டையும் அவன் இன்வைட் பண்ணுவான். ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போனாங்கன்னா அவனோட லிஸ்ட்ல நீயும் வருவ, உன்னை பத்தியும் அவன் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் மனமுடிஞ்சு போயிடுறாங்க. ஆல்ரெடி நான் இடிஞ்சு போய் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், ஸோ நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்ப அப்படின்னு பார்த்தா இங்கிருந்து போகணும்னு தான் நினைக்கிறேன், சரி நீ போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனே பார்த்தீங்கன்னா ஜானை அனுப்பி வச்சிருவாங்க. ஜான் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. ஜான் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட லைஃப்ல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா தன்னந்தனியா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நடந்த ட்ராஜடியை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட அங்கிளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அங்கிள் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாரு போல. ஸோ அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் சந்திக்கணும், சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்ல, நீ வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி அங்கிள் வீட்டுக்கு வர சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நானும் ஜானும் ஒரு கிரிமினலை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அவன் வீட்டுக்கே போயிருந்தோம். இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரிமினல் எங்களுக்கு ஜூஸ் கொடுத்தான். அந்த ஜூஸை நாங்கள் குடிச்சதுக்கு அப்புறம் மயக்க அடைஞ்சிட்டோம். அந்த ஜூஸ்ல என்ன கலந்துருந்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் சுயநனவு திரும்பி பார்க்கும்போது தான் தெரிய வருது, எங்களுடைய பணம், எங்களுடைய பென்ட்ரைவ் மற்றும் சில பொருட்களை எல்லாத்தையும் அவன் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் எங்க போனான்னு தெரியல, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோனுடைய அங்கிள், யாருமா அது, அந்த கிரிமினலோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்னு அந்த கிரிமினலோடைய பெயரை சொல்ல, அந்த பெயரை கேட்டதும் நம்ம ஹீரோனுடைய அங்கிளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவன் ஒரு ரேபிஸ்ட், அது மட்டும் இல்லாம ரொம்ப டேஞ்சரான கிரிமினலும் கூட. அவனை மாதிரி ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா, என்கிட்ட கேட்கலாம் இல்லையா, எதுக்குமா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் பயங்கரமா திட்டுறாரு. சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தானே போனதா சொன்னீங்க, இப்போ ஜான் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் சைலண்டா இருக்கிறாங்க. ஓ, இப்போதான் புரியுது, அங்கே நடந்த சம்பவத்தின் காரணமா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க, ஜானுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம், இந்த விஷயத்தில் ஜானை இன்வால்மெண்ட்டே பண்ண வேண்டாம், அந்த கிரிமினல் எங்கே இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீ ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துரு அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள் என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல, இவ ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு மறைக்கிறாளோ அப்படின்ற மாதிரி நம்ம அங்கிளுக்கு தோணுது. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியில் நின்று அங்கே என்ன நடந்தது அப்படின்றத யோசனை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமோஸ் அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லையா, பெண்கள் மீதான செக்ஸுவல் அசால்ட் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அமோஸ் அலெக்சாண்டருக்கு அவங்க அம்மா மூலமா எந்த ஒரு அன்பும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம இவர் காதலிச்ச பொண்ணும் இவரை ஏமாத்திட்டு போயிருந்திருக்குது. ஸோ இவரோட வாழ்க்கையில 2 பெண்கள் வந்து பயங்கரமான ஒரு பிளே பண்ணதுனால, அதனால பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னாலே இவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருந்திருக்குதுங்க. அது ஒரு பகையா மாறி இருந்திருக்குது. ஐ லைக் யுவர் ஜெண்டர் பட் ஐ ஹேட் யுவர் எமோஷனல் பிட்ரையல் அப்படின்றத தான் இவர் சொல்றாரு.
இதை கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு செம்மக்கம் வரும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வெளியில் போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் ஸ்கிரிப்டெல்லாம் ப்ராப்பராக எழுதி வச்சுட்டு அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவத்தில் நிறைய பெண்களுடைய டிராயிங்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கேமரா மைக் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த அமோஸ் அலெக்சாண்டர் கிட்ட இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமோஸ் அலெக்சாண்டருடைய வாழ்க்கையில் 1982 ஒரு 5 வழக்கில் இவர் அரெஸ்ட் ஆகிறாருங்க. அதில் 3 வழக்கில் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு 12 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு 98 இவர் வெளியில வராருங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் வேற ஊருங்களுக்கு இவர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஐடென்டிட்டில வாழ ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு ஊர்ல பிசினஸ் மேனா வேலை பார்க்கறாரு, ஒரு ஊர்ல சப்ளையரா வேலை பார்க்கறாரு, ஒரு ஊர்ல வேலைக்காரனா வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆள்மாறாட்டத்தனம் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து கிரைம்களையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் டிராவல் பண்ண ஊர்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ் எல்லாம் கூட வச்சிருக்காருங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட காட்ட நம்ம ஹீரோன் அதை வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது அதுக்குன்னே இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட போக வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம மற்ற பெண்களை எல்லாம் தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, என்னோடைய பார்வையில எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது. பட் அந்த விக்டமோட பார்வையில நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாருங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது. இது வரைக்கும் பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருந்திருக்காருங்க. எதுக்குமே ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ண கிடையாது. அவர் தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு இப்போ வரைக்கும் அவர் உணரவே கிடையாது அப்படின்றது தெரிய வருது. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அங்கிள் கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கிரிமினலை பிடிச்சி தர சொல்லி. இப்போ நம்ம ஹீரோனுடைய அங்கிள் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அந்த அலெக்சாண்டர் இருந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அது பழைய பொருட்களை எல்லாம் சேகரிக்கக்கூடிய இடம் மாதிரி இருக்குதுங்க. அதாவது இந்த ஆன்டிக் பொருட்களை எல்லாம் வாங்கி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்த இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் கதை ஃபிளாஷ்பேக்கு போகுது. நம்ம ஹீரோன் அடுத்தடுத்த கேள்விகளை இந்த அமோஸ் அலெக்சாண்டர் கேட்கும்போது இந்த அமோஸ் அலெக்சாண்டர் ஓப்பனாகவே வந்து அவர் பண்ண தப்பை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வருது. மனசுக்குள்ளேயே கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அவர் அந்த இடத்துல இருந்து எழுந்திருப்பாரு. அந்த டைம்ல நம்ம ஜான் இருக்கிறார் இல்லையா, அந்த வீட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய பெண்களுடைய படமா அந்த வீடு முழுக்க வரைஞ்சிருக்கும். அங்க அவர் பயன்படுத்தக்கூடிய பேட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து கேட்பாரு, சிகரெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஜான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து நின்று சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஜான் கேட்கிறாரு, இந்த இடம் இந்த வீடு எல்லாமே உங்களுதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ஜஸ்ட் கேர்டேக்கர் மட்டும் தான் அப்படின்றாரு. அப்படியே இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அமோஸ் அலெக்சாண்டர் இருக்கிறார் இல்லையா, இந்த ஜானை கோவப்படுத்துற மாதிரியே அவரை ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாரு. ஜானுக்கு பயங்கரமா கோவம் வரும். ஸோ கோவம் வருது அப்படின்றதையும் இந்த அமோஸ் அலெக்சாண்டர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அடிடா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு கூப்பிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. நம்ம ஹீரோனோட அங்கிளும் கூட அவரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா. ஹீரோயின் சொன்ன மாதிரி எதுவும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்குது. அப்பதான் ஒரு ஜூஸ் கிளாஸ் உடஞ்சு கிடக்கிறத கவனிக்கிறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயின் சொன்னது உண்மை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அங்கே கட் பண்ணால் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ இந்த ஜானை பார்த்தீங்கன்னா இந்த அமோஸ் அலெக்சாண்டர் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. கோவத்தில் ஜான் பார்த்தீங்கன்னா இந்த அமோஸ் அலெக்சாண்டரை அடிச்சிட்டாருங்க. அடித்த வேகத்தில் அவர் பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு எழுந்திருச்சு. 75 வயசானவன் அப்படின்னு கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டல்ல, சரிடா பார்த்துடலாம், போகிறதுக்குள்ள உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜான் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட நின்றுட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. என்னாச்சு ஜான், ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிற அப்படின்னு ஹக் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இங்கே இருக்கிறதுக்கு உடன்பாடே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோனே புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோதான், இன்டர்வியூ முடிய போகுது, அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அமோஸ் அலெக்சாண்டர் 3 கிளாஸ்ல ஜூஸ் எடுத்துட்டு வருவாருங்க. அந்த ஜூஸை குடிக்க சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோனும் சரி ஜானும் சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு இந்த அமோஸ் அலெக்சாண்டர் வந்து சொல்லுவார், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததற்கான காரணம் என்ன, இந்த சமூகத்தில் விற்கிறதுக்காக தான். என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த உலகத்துக்கிட்ட சொல்லி என்ன வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அதன் மூலமாக நீங்கள் வந்து பெனிஃபிட் அடைகிறீங்க. நான் உங்களை நம்பணும்ல, அதே மாதிரி நீங்களும் என்னை நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அதை குடிக்கலாமா வேணாமான்ற யோசனையிலே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த அமோஸ் அலெக்சாண்டரே பார்த்தீங்கன்னா அந்த 3 ஜூஸுமே மிக்ஸ் பண்ணுறாருங்க. ஸோ இப்போ 3 ஜூஸும் ஒரே லெவலில் இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஏதாவது கலந்துருந்தானா இப்போ இந்த 3 ஜூஸும் மிக்ஸ் ஆயிருக்கும், அப்போ அவனுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்க இந்த கதை இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு வருது. நம்ம ஹீரோனோட அங்கிளும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு நம்ம ஹீரோனோட அங்கிள் கேட்குறாரு. அந்த செவுத்தை பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த செவுத்துல நம்ம ஹீரோனுடைய முகமும் வரையப்பட்டிருக்குதுங்க. இந்த வீட்டில் செவுத்துல வரைஞ்சி வச்சிருக்கிற பெண்களுடைய முகம் சும்மா ரேண்டமாக வரையப்படலைங்க. ஒவ்வொரு முகத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோனுடைய அங்கிள் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இந்த கதை பாஸ்ட்டுக்கு வருதுங்க. 3 கிளாஸ்லையுமே ஜூஸ் இருக்குது. அவன் தான் அந்த 3 கிளாஸில் இருக்கக்கூடிய ஜூஸையுமே மிக்ஸ் பண்ணிட்டானே, அதனால எதுவும் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் நம்ம ஹீரோனும் அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாதி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு இந்த அலெக்சாண்டர் சொல்லுவான், நீங்க 2 பேரும் ஜூஸை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நான் குடிக்கிறேனா இல்லையான்னு கூட பார்க்கல, உண்மை சொல்லணும்னா அந்த ஜூஸ்ல விஷம் இருக்கு, அதனால தான் நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கும் ஜானுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. அதுக்கப்புறம் இவன் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஜான் கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறமும் அந்த அமோஸ் அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா அந்த
ஜூஸை குடிக்கல. அங்கே கட் பண்ண இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம ஹீரோனோட அங்கிள் இருக்கிறார் இல்லையா, ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு நான் உன்னை மீட் பண்ணுமேமா அப்படின்னு சொல்ல நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. இவரும் வீட்டுக்கு வருவாருங்க. ஆக்சுவலாக நீ என்கிட்ட என்னென்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்த, உன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அவன் திருடிட்டு போயிட்டதாகவும் அதை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லி தானே. ஆனால் அந்த இடத்துக்கு போய் ஆய்வு செய்யும்போது இது திருட்டு வழக்கான மட்டும் எனக்கு தோணலை, எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்காக அந்த வீட்டில் செவுத்தில் வரையப்பட்டிருந்த பெண்களுடைய முகம் எல்லாமே அவனால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட பெண்கள். அந்த செவுத்தில் நம்ம ஹீரோனுடைய முகமும் இருந்திருக்குது. விச் மீன்ஸ் நம்ம ஹீரோனும் அந்த அமோஸ் அலெக்சாண்டர்னால பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறான். அதனால தான் ஹீரோனுடைய முகத்தையும் வரைஞ்சி வச்சிருந்திருக்கிறான். ஹீரோனுடைய அங்கிள் ஹீரோனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க எடுத்து வச்சிருக்கிற வீடியோ வந்து வைரல் பண்ணி அவனை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன் வர மாட்டேன்றாங்க. நான் ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணாக இருந்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், ஆனால் என்னால் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இவன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஹீரோயின் முடிவு பண்ணிக்கிட்டோம், அவனை நம்ம கண்டிப்பாக பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற இடங்களுக்கெல்லாம் போய் இவனை போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கேபில் எங்கேயோ ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜான் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ஜான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுவாரு, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. இதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வேற ஊருங்களுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ற கிரிமினலை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேற ஊருங்களுக்கு போய் தன்னுடைய டிப்ரெஷனையும் மனநிலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களால முடியாதுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. இந்த அமோஸ் அலெக்சாண்டர் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு உதவி கேட்பான். அது என்ன அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய காலங்களை நான் வந்து ஜெயிலில் கழிக்கணும்னு ஆசைப்படுறேன், அது அரசாங்கத்தோட செலவில் ஒரு அழகான பொண்ணை என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டு தான் நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் கல்கத்தால லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கான். அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். அந்த லக்ஷ்மி அடையணும்னு நினச்சி அடைய முடியல அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்திருப்பான். இது எல்லாத்தையும் என்னால் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி இந்த இன்டர்வியூ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அமோஸ் அலெக்சாண்டர் சொல்லுவான். ஸோ அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வருவாங்க. அந்த டைம்ல ஜான் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக போயிருந்திருப்பார் போல. நம்ம ஹீரோயின் காருக்குள்ள வந்து உட்கார்ந்தவங்க அப்படியே தூங்கிடுவாங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நம்ம ஹீரோன் ஊராக சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ இந்த லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி அவன் மென்ஷன் பண்ணியிருந்தான். மேபி அந்த லக்ஷ்மியை தேடி அவன் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அங்கே வச்சு அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த லக்ஷ்மி அப்படின்ற பொண்ணை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிராவலில் பார்த்தீங்கன்னா புது ஊர், புது இடம், புது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ரெக்கவர் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இவங்க எடுத்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ இந்த ஜான் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்திருப்பான். அப்போ வீட்டுக்குள்ளே இந்த அமோஸ் அலெக்சாண்டர் ஜாலியாக சரக்கு போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஜானுக்கும் சரக்கு எடுத்து கொடுக்க ஜான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போவே அவன் மிரட்டுவான், நான் உன்னை திருப்பி அடிப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல, உன்னை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சிருந்த பேட்டை எடுத்து மண்டையிலேயே ஒரு அடி அடிக்க அப்படியே ஜான் மயக்கம் போட்டு விழுந்துருவாருங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நம்ம ஹீரோனுக்கு அந்த கிரிமினலை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு லீடு என்ன அப்படின்னா லக்ஷ்மி கர்மாக்கர் அப்படின்ற பெயர் மட்டும்தான். அதுவும் ஒரு வேளை மித்தா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மின்ற பேர் வச்சிருக்கிற எல்லாருமே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. லக்ஷ்மி அப்படின்ற பேரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் லக்ஷ்மி கர்மாக்கர் அப்படின்ற அந்த ஃபேமிலி நேமில் இருந்தவங்க ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத கேட்டு நம்ம ஹீரோன் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி லக்ஷ்மி கர்மாக்கர் அப்படின்றவங்களுடைய வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் விசாரிக்கும் போது தான் ஒரு அதிர்ச்சிங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் கூட சேர்ந்து கேதார்நாத்துக்காக ஒரு ஆன்மீக ட்ரிப் போயிருந்துருக்காங்க. போகிற வழியில் நடந்த ஆக்சிடென்ட்டில் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோன் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனோட டெட் எண்டில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட அங்கிள் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு வேற ஒரு வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாருங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ரவுடி பசங்க கூட சில பஞ்சாயத்தெல்லாம் ஆகுது. அந்த சண்டையில் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. ஒரு ஆட்டோ ஒன்று கவுருது. அந்த ஆட்டோவில் இருக்கிற ஒரு நபர் வந்து அன்கான்சியஸாக இருப்பார். அந்த நபரை எழுப்புறதுக்கு முயற்சி செய்யும் போது தான் தெரிய வருது அங்கே அன்கான்சியஸான சூழ்நிலையில் இருக்கிறது அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு. இந்த விஷயத்த உடனடியாக நம்ம ஹீரோனோட அங்கிள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவன் அந்த ஆட்டோ மூலமாக இந்த ஊர்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கிறான். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அங்கிளோட ஃப்ரெண்டு கிட்ட மாட்டிக்கிட்டான். அங்கே கட் பண்ணால் ஜானோட கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஜான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கலட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் போய் அவரு ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு நியூஸ் வரும். என்ன நியூஸ்னு பார்த்தா இவங்க போய் அந்த குற்றவாளி இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோவை நம்ம ஹீரோயின் தைரியமாகவே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து ஜான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஜேர்னலிசம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக வேற ஒரு கேமராமேன் அந்த இடத்துல இருக்கிறாங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுடைய அங்கிள் கிட்ட இருந்து கால் வருது. இந்த அமோஸ் அலெக்சாண்டர் அப்படின்றவரை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயின் உடனடியாக கிளம்பி போகிறாங்க.
அப்போ நம்ம ஹீரோனுடைய அங்கிள் பார்த்தீங்கன்னா அவன் பயன்படுத்தக்கூடிய பேட்டை ஹீரோயின் கையில் கொடுக்க அந்த பேட்டை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே போன ஜானை பார்த்தீங்கன்னா இந்த அமோஸ் அலெக்சாண்டர் வந்து அந்த பேட்டால் அடித்து மயக்கடைய வச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஜானக்கானன் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் ஜான் மயக்கத்தில் இருப்பார். ஸோ இந்த ஆள் ஏதோ பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே கடந்த பேட்டை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே சுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த அமோஸ் அலெக்சாண்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அட்டாக் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்திருக்கிறாருங்க. இது எல்லாமே ஹீரோயின் அன்கான்சியஸாக இருக்கும்போது நடந்திருக்குது. அவங்க கண்ணு முடிச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்ததே தெரிய வந்திருக்குது. ப்ரெசென்ட்ல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவனை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அவனோட கேர் டேக்கர் மாதிரி பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவாதம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவனை காரில் தூக்கி போட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எந்த வீட்டில் வச்சு ஹீரோனை நாசம் பண்ணானோ அதே வீட்டுக்கு இவனை தூக்கிட்டு போய் அங்கே கட்டி போட்டு அவனை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை நீ சீரழிச்சிருப்ப, இது என்னோடைய டேர்னு, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு அணுவணுவாக அவனை சித்திரவாதப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனை கத்தியால் குத்திட்டு துடிதுடிச்சு சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜானை லவ் பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் வந்துட்டு இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மட்டும் இப்போ தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோனுடைய அங்கிள் கிட்ட இருந்து கால் வருதுங்க. இன்னும் எதுவுமே முடியலமா அப்படின்ட்டு. ஆமோஸ் அலெக்சாண்டரோட விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், அவன் செத்துட்டானா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான மெசேஜ் தாங்க அது. ஸோ அவன் உயிரோட தான் இருந்திருக்கிறான், அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்றது தெரிய வருது. அங்கே கட் பண்ணா வேற ஏதோ ஒரு ஊரில் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணா 2 பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மைக்கை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கு, இன்னொரு பொண்ணு கேமராவோட வந்திருக்குது. ஹீரோனோட வாழ்க்கை எப்படி சீரழிச்சானோ அதே மாதிரியான பேட்டர்னில் அந்த பொண்ணுங்களையும் அவன் டார்கெட் பண்ணியிருக்கிறான் அப்படின்றது தெரிய வருது. உடனடியாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கிறது தெரியுது. இவன் வெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபத்து தான். இவன் திரும்பவும் போலீஸில் மாட்டுவானா மாட்ட மாட்டானா அப்படின்ற ஒரு கேள்வியோடையே இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.